இன்னைக்கு மட்டும் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் பேர் வேற லெவல்ல இருக்கும். Today I will be not an anointing session, but I will pray and bless everyone in the ministry. இன்னைக்கு ஊழியத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர்களுக்காக நான் ஜெபித்து ஆசீர்வதிக்க போகிறேன். அபிஷேக ஆராதனை கிடையாது, ஆனா ஊழியர்களுக்கான ஆசீர்வாதிப்பு ஆராதனை. Try to finish Matthew chapter 22 verse 14. இன்றைக்கு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம், அதனால நம்ம பார்க்கலாம். மத்தேயு 22வது அதிகாரம் 14வது வசனம். Let's read. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். Matthew chapter 22 verse 14, it says, for many are called but few are chosen. In this text we see that God has called many people for the kingdom work. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக அநேகரை அழைத்திருக்கிறாரு. People called so many for the salvation. அநேகர் ரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. God died for the mankind of the whole earth. ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களுக்காக அவருடைய ஜீவனையே பலியாக கொடுத்தார். But he started picking people to do his work as well. ஆனா அவருடைய ஊழியத்தை செய்யும்படி அவர் சிலரை தெரிந்து கொள்ளவும் செய்தார். He gave a big invitation, come, everyone can come and join. அவர் பெரிய ஒரு அழைப்பு கொடுத்திருந்தாரு, எல்லாருக்கும் சொன்னாரு, எல்லாரும் நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாரு. He said, come, I will make you fishers of men. அவர் சொன்னார், வாங்க நான் உங்களை மீன்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி. And he appointed some people, chose some people. அதுல ஆண்டவர் சிலரை தெரிந்து கொண்டார். In Old Testament, if we see, God constantly started choosing, appointing people to do his work. நம்ம பழைய ஏற்பாட்டிலயா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டிலயாக இருக்கட்டும், நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் சில பேரை தெரிந்து கொள்ளுகிறார் அவருடைய வேலையை செய்யும்படியாக. In this Lent season, when the fire season is so high, we are going to ask the Lord to add fire to our mission, to our ministry. இந்த லென்ட் நாட்கள்ல, இந்த அக்கினியை குறித்து தியானிக்கிற இந்த நாட்கள்ல நம்மளுடைய ஊழியத்துல ஆண்டவர் அக்கினியை இன்னும் அதிகமாக ஊற்றணும்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். The Bible says the zeal for the house of God has come upon me. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வீட்டிலுடைய ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய வைராக்கியம் என்னை பற்றி பிடித்தது அப்படின்னு பார்க்கிறோம். The fire of the Holy Spirit, when it falls, it kindles, it stirs the zeal for the house of God. ஆண்டவருடைய அக்கினி நம்ம மேல வரப்போ அது என்ன பண்ணும்னா, எல்லா ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய ஊழியத்துக்கான இருக்கிற அக்கினியை அனல் மூட்ட விடும். So this is a fire season, so ask that the fire of the Holy Spirit should fall upon you to be zealous for the house of God. அதனால இந்த அக்கினியை நம்ம பார்க்கிற இந்த நாட்கள்ல நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் ஆண்டவருடைய ஆலயத்துக்கான அக்கினி அந்த வைராக்கியம் என்னை பற்றி பிடிக்கட்டும். In the Old Testament and New Testament, God constantly chose people to do his work. பழைய ஏற்பாட்டில இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில இருக்கட்டும், அவருடைய வேலையை செய்யும்படி ஆட்களை அவர் தெரிந்து கொண்டார். He chose, he appointed, and he filled. அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அந்த ஸ்தானத்திலே அமர்த்தி அவர்களை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். Shall we all turn to Exodus 31:2-6? யாத்ராகமம் 31வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். அதுல 2-6 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். The Bible says, then the Lord said to Moses, see, I have chosen Bezalel son of Uri, and I have filled him with the Spirit of God, with skill, ability and knowledge in all kinds of crafts, to make artistic designs for work in gold, in silver, in bronze, to cut and set stones, to work in wood, to engage in all kinds of craftsmanship. Number 1, who was the first person God chose in the Old Testament to build his tabernacle? ஆண்டவருடைய தேவாலயத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதற்கு ஆண்டவர் முதலாவது யாரை தெரிந்து கொண்டார்? God chooses to work in the house of God. ஆண்டவர் அவருடைய வீட்ல வேலை செய்யறதுக்கு ஆட்களை அவர் தெரிந்து கொண்டார். In the tabernacle of God. அவருடைய
tabernacle of ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை. You know, the ultimate supreme authority is Jesus. எல்லாத்துக்கும் மேல எல்லாரையும் விட உயர்வான ஒரு ஆள்னா அது இயேசு. Authority. You know, when it comes to ministry, when it comes to the things of God, kingdom of God, the ultimate supreme authority power is held by Jesus. இப்ப ஆண்டவருடைய தேவாலயம் வரப்போ, ஆண்டவருடைய காரியம் வரப்போ எல்லாத்துக்கும் மேல யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தான். Because the Bible says Jesus is the head of the body of Christ. ஏனா இயேசு தான் ஆலயத்தினுடைய தலையாக இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். So he is our super manager. அவர்தான் நம்மளுடைய சூப்பர் மேனேஜரா இருக்கிறார். He is இருக்கிறார். our general manager. அவர்தான் நம்மளுடைய ஜெனரல் மேனேஜரா இருக்கிறார். Then he appoints a leader like a shepherd, an apostle, like a leader for people. அதற்கு கீழ தான் ஆண்டவர் லீடர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாரு, தெரிந்து கொள்கிறாரு, பாஸ்டர்ஸா இல்ல மேய்ப்பர்களை. That was Moses in Old Testament. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம், அதுதான் மோசேவா இருந்தாரு. God used to tell Moses, Moses used to tell people. ஆண்டவர் மோசே இடத்துல பேசுவாரு, மோசே வந்து ஜனங்கள் இடத்துல பேசுவாரு. Then the third comes people in the ministry. அதற்கு அடுத்தது தான் ஊழியத்துல இருக்கிறவர்கள் வருவாங்க. So number 1, who does God choose? First person is Bezalel. இப்ப ஆண்டவர் முதலாவது யாரை தெரிந்து கொள்கிறாரு? பெசலேல் என்ற ஒருத்தர். And God tells Moses, see, I have chosen Bezalel and I have filled him with the spirit of God. ஆண்டவர் வந்து மோசே கிட்ட சொல்றாரு, நான் பெசேல் என்றவரை நான் தெரிந்து கொள்கிறேன், அவரை நான் ஆண்டவருடைய ஆவியினால நான் நிரப்புவேன். Then I will fill with skill, ability and knowledge in every areas. அவருக்கு ஆண்டவருடைய ஞானத்தையும் ஆண்டவருடைய அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஊற்றி எல்லா வேலைகளை செய்கிறதற்கு ஞானத்தை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. Being the as we have entered into 2026, we are going to receive that touch of the Holy Spirit and we are going to be filled with his power to do the work of God. but நம்ம கூட ஆண்டவர் இந்த வருஷம் நம்மளை அவருடைய ஆவியினாலே ஊற்ற போகிறார், அதன் நிமித்தம் அவருடைய வேலையை செய்ய So who was முடியாது. the second person to work in the tabernacle? இப்ப ஆண்டவருடைய கூடாரத்துல வேலை செய்கிறதற்கு அடுத்தது யார் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார்? Verse 6. Moreover, I have appointed Oholiab, son of Ahisamach of the tribe of Dan, to help him. And I have given skill to the craftsmen to make everything I have commanded you. மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். So today we have to understand one fact. இப்ப இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை விளங்கிக் The கொள்ளணும். ultimate supreme power who is the head of every churches in the world is Jesus Christ. இந்த உலகத்திலேயே இருக்கிற எல்லா சபைகளுடைய மேலான ஒரு முதலான ஒரு அதிகாரம் உள்ளவர் வந்து இயேசு. Then he appoints leaders to lead the people. அதற்கு கீழ தான் ஆண்டவர் வந்து லீடர்ஸ் ஏற்படுத்துகிறார், ஜனங்களை பாதுகாக்கும்படியாக. Then he puts people in different ministries. அதற்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு ஊழியத்திற்கு ஒரு ஆட்களை நியமிக்கிறார். What is ministry? ஊழியம்னா என்ன? Ministry is doing God's project. ஊழியம்னா ஆண்டவருடைய ப்ராஜெக்ட், ஆண்டவருடைய வேலையை செய்கிறது. Ministry is doing God's agenda. ஆண்டவருடைய அஜெண்டா, ஆண்டவர் கொடுக்கிற திட்டங்களை செய்கிறது. It is not doing Jesse Abraham's agenda, it is doing God's agenda. ஜெசி ஏப்ரஹாமுடைய அஜெண்டாவையோ அவங்களுடைய திட்டத்தையோ செய்கிறது கிடையாது, ஆண்டவருடைய திட்டத்தை செய்கிறது. When tabernacle was made, it was not Moses' plan, it was God's plan. கூடாரம் கட்டப்படுகிற அந்த நாட்கள்ல அது வந்து மோசேயினுடைய திட்டத்தின்படி அது கட்டப்படல, ஆண்டவருடைய திட்டத்தின்படி அது கட்டப்பட்டது. Ministry is God's blueprint to man. ஊழியம் என்றது ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட். And what is ministry? It is mainly related with the house of God. ஊழியம்னா என்ன? அது மெயினா அது வந்து ஆண்டவருடைய ஆலயத்தோட சபையோட
சேர்ந்திருக்கிறது. Why? Because the Bible says the church is the bride of Christ. ஏன்னா சபைதான் ஆண்டவருடைய மனவாட்டியாக இருக்கிறது. And Jesus is the bridegroom of the church. இயேசு கிறிஸ்து தான் அந்த மனவாட்டினுடைய மணவாளனா இருக்கிறார். So Jesus, the bridegroom, loves to decorate his bride, to look after his bride. அந்த இயேசுவான அந்த மணவாளன் அவருடைய சபையான மணவாட்டியை அலங்கரிக்கிறதற்கு அவர் ரொம்ப ஆசையாக இருப்பார். And he chooses people, appoints people. அதனால தான் ஜனங்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். ஒரு ஊழியத்திற்கும் அவர் தெரிந்து கொள்கிறார். So who picked Bezalel and Oholiab? யார் அப்ப பெசலேலையும் அலோகாவையும் யார் தெரிந்தெடுத்து கொண்டாங்க? It is God himself, not Moses. மோசே தெரிந்தெடுத்து கொள்ளல, ஆண்டவரே அவர்களை தெரிந்தெடுத்து My கொண்டார். dear people of God, we are all in some ministry, doing some work. Even doing the chairs is a work. Even doing little work, sweeping or whatever, everything is God's work. இப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய ஊழியம். அது சின்ன ஒரு சேர் எடுத்து வைக்கிற காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியம். Not necessarily in the church, during the phone, during the online prayers, any work, anything, any small thing, any encouragement you do during the week, any visits you do, anything you make, you cook, everything. When you do it for the love of God and to serve people, God sees it as a ministry. இப்போ நம்ம வெறும் ஞாயிற்றுக்கிழமை இங்க சபையில செய்யற வேலை மாத்திரம் கிடையாது. வாரந்தோறும் நம்ம FCC ஜெபத்துல செய்கிற காரியமாக இருக்கலாம், இல்ல ஒருத்தரை கால் பண்ணி அவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறதா இருக்கலாம், இல்ல ஒருத்தவங்களுக்கு சமைச்சு கொடுக்கிறதா இருக்கலாம். அது எல்லாமே அவருடைய ஊழியத்தின் கீழே வரும். Number 2, what is ministry? Ministry, it only becomes ministry when it becomes all about God and to serve people. இப்போ ஊழியம்னா எப்போ ஒரு காரியம் ஊழியமா மாறுதுன்னா அது எப்போ இயேசுவை தான் முழுசும் இயேசுவை குறித்து மட்டும் அந்த காரியம் இருக்கிறப்ப தான் அது ஊழியமாக இருக்கிறது. Service to God and service to man is ministry. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது, ஜனங்களுக்கு சேவை செய்கிறது, அதுதான் ஊழியம். Ministry can be done inside church, outside church. ஊழியம் வந்து சபைக்கு உள்ள செய்யலாம், சபைக்கு வெளியிலயும் செய்யலாம். Anything you do to strengthen another person is a ministry. இப்போ மற்றவர்களை ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பலப்படுத்தணும்னா அது ஒரு ஊழியமாக இருக்கு. So ultimate one who appoints, ultimate one who chooses is God. இப்போ கடைசியா யாருக்கு அதிகாரம் இருக்கு ஒரு ஊழியத்துக்கு ஒரு நபரை தெரிந்து கொள்கிறது? அது ஆண்டவர் தான். And when God appoints you over a ministry, he also watches about your ministry. இப்போ ஆண்டவர் உங்களை ஒரு ஊழியத்துல அவங்களை நியமிக்கிறார்னா நீங்க அதை எப்படி செய்றீங்கன்றதையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். How do we do ministry? ஊழியத்தை நம்ம எப்படி செய்கிறோம்? How do we serve God? ஆண்டவருக்கு எப்படி சேவை செய்கிறோம்? A quick 4 things. 4 காரியம் நம்ம பார்க்கலாம். Number 1, plan. முதலாவது அதற்கு நம்ம திட்டம் போடணும். Number 2, pray. இரண்டாவது அதற்கு நம்ம ஜெபிக்கணும். Number 3, prepare. அதற்கு மூன்றாவது அதற்கு நம்ம தயார்படுத்தணும். Number 4, pray. நாலாவது ஜெபிக்கணும். I will tell you again. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். Number 1, how do we do ministry? நம்ம எப்படி ஊழியம் செய்யணும்? Number 1, we plan. முதலாவது அதற்கு திட்டங்களை போடணும். For anything that we are going to do, we plan. We know the move of God. We discern the move of God. We ask the Holy Spirit, Lord, what do you want me to do? And then we plan. இப்போ ஆண்டவருடைய அசைவை நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்கணும். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம திட்டங்களை போடணும். So what is plan? அப்போ திட்டம் போடுறதுனா என்ன? We know the move of God. We discern the season and we ask the Lord, how do I plan? We plan. இப்போ ஆண்டவருடைய அசைவை நம்ம கவனிக்கணும். என்ன காலத்துல நம்ம இருக்கிறோன்றத யோசிச்சு நம்ம அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த திட்டங்களை Whether it is a choir ministry, whether it is a FCC prayer ministry,
we plan what we are going to pray today. இப்போ அது ஒரு choir ministry-ஆக இருக்கலாம், இல்ல FCC-ல ஜெபம் நடத்துகிறதா இருக்கலாம். நம்ம என்ன செய்ய போகிறோம்ன்றதை நம்ம முன்னாடியே திட்டம் போட்டு கொள்ளணும். அதற்கு Number 2, pray to execute. இப்ப ரெண்டாவது என்ன செய்யணும்னா, நம்ம போட்ட திட்டத்தின்படி அதை செயல்படுத்துறதற்கு நம்ம ஜெபிக்கணும். Pray that you should get helpers. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவியாளர்களை கொடுங்கன்னு ஜெபிக்கணும். Pray to clear the atmosphere. இல்ல வானமண்டலங்களை கிரியை செய்கிற காரியங்களை, இல்ல அந்த அட்மாஸ்பியர்ஸ் எல்லாம் அதை நீங்க சரி செஞ்சு கொடுங்கன்னு ஜெபிக்கணும். Pray that people should be benefit. No, pray to execute the plan. அப்போ நம்ம போட்ட திட்டத்தை ஆண்டவர் அழகா செயல்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். அது Number 3, prepare with all your skill, your ability and knowledge. அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம அதற்கு எல்லாம் தயார்படுத்தணும். நம்மளுக்கு உள்ள இருக்கிற எல்லா தாளந்தை உபயோகப்படுத்தி நம்ம அதற்கு தயார்படுத்தணும். Whether sorry, wanted to tell something, forget. Whatever we are preparing, we prepare it with full skill, ability and knowledge. நம்ம அந்த காரியங்களை அழகா எல்லாத்தையும் தயார்படுத்தணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து பிரகாரம் அதை செய்யணும். Then number 4, pray for results. நாலாவது என்ன செய்யணும்னா, இதுல எல்லாத்துலயும் ரிசல்ட்ஸ் பார்க்கணும், இதற்கு எல்லாத்திற்கும் பலனை காணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். For example, I will be praying before my sermon. உதாரணத்துக்கு நான் செய்தி எடுக்கிறதுக்கு முன்பாக ஜெபிப்பேன். According to this, I have to pray after the message so that I will see results. நான் சொல்ற இந்த 4 காரியத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா, நான் செய்தி கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் ஜெபிக்கணும். நான் எடுத்த செய்தி வந்து கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். Lord, I should catch more fish. ஆண்டவரே, நான் இன்னும் अनेक மீன்களை பிடிக்கணும். Lord, more people should come to the cross. இன்னும் அதிகமா ஜனங்க சிலுவை அண்டை நோக்கி வரணும். So plan, pray, prepare, pray for results. அப்போ என்ன பண்ணணும், நம்ம முதல்ல திட்டம் போடணும், அதுக்கப்புறம் ஜெபிக்கணும், அதுக்கப்புறம் அதற்காக ஆயத்தப்படுத்தணும், அதுக்கப்புறம் அதற்கு கனி வரணும்னு சொல்லி அதற்கு ஜெபிக்கணும். So what we all are working for God's agenda. Ministry is working for God's agenda. நம்ம ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய அஜெண்டாக்கு தான் நம்ம எல்லாரும் வேலை செய்றோம். Whether it is decoration, அது ஒரு டெக்கரேஷனாக whether இருக்கலாம், it is tea ministry, இல்ல அது டீ ஊத்துற whether ஊழியமாக it is இருக்கலாம், cleaning and setting up, இல்ல இந்த இடத்தை க்ளீன் பண்ணி இந்த இடத்தை செட் பண்றதாக இருக்கலாம். always have this agenda in your mind. எப்பவுமே ஆண்டவருடைய திட்டம், அந்த அஜெண்டா உங்களுடைய சிந்தனையில இருக்கணும். We are not doing it because I will be happy. நீங்க நினைக்க கூடாது நான் சந்தோஷமா இருப்பேன், Pastor will be happy. பாஸ்டர் சந்தோஷப்படுவாங்க அதனால நான் செய்றேன் அப்படின்னு நினைக்க கூடாது. We are doing it because it is in God's agenda. நீங்க நினைக்கணும் இது ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவருடைய திட்டத்துல இந்த காரியம் இருக்கு அதனால நான் செய்றேன்னு நினைக்கணும். So what are the agenda of God? அப்ப ஆண்டவருடைய அஜெண்டா, ஆண்டவருடைய திட்டம் என்ன? Matthew chapter 10 verse 5 to 8. மத்தேயு 10வது அதிகாரம் 5ல இருந்து 8வது வசனம். You all know this, but I'm going to explain it a little bit more. உங்களுக்கு தெரிந்த வசனம் தான், ஆனா இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். So what is the agenda of God? I will read, but then I will explain. It says, go rather to the lost sheep of Israel. As you go, preach this message. Preach, the kingdom of heaven is near. Heal the sick, raise the dead, cleanse those who have leprosy, drive out demons. So these are the agenda of God. இதெல்லாம் தான் ஆண்டவருடைய திட்டத்துல இருக்கிறது. So let me explain it in our language. அப்ப நம்மளுடைய லாங்குவேஜ்ல, நம்மளுடைய மொழியில கேட்கோம்னா, the moment we start our ministry,
God's agenda should pop in your head. இப்ப நம்ம ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச உடனே ஆண்டவருடைய திட்டம் உடனே நம்மளுடைய சிந்தனைக்கு வரணும். People should come, number one, people should come to the saving power of Jesus. முதலாவது ஜனங்க ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் வல்லமைக்குள்ள கடந்து வரணும். People should accept Jesus as their personal savior and their Lord. That is the primary agenda of God. ஜனங்க வந்து ஆண்டவரை அவருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்மளுக்கு இருக்கிற முதலாவது முக்கியமான ஒரு Born காரியம். again experience. ஆண்டவர் அந்த புதுசா பிறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவங்க வரணும். Our next our lives should be, once saved, our life should be transformed like Jesus. இப்ப அவங்க நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பு இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கை மாறணும். To grow spiritually is agenda of God. Everyone should grow spiritually. That is what God's agenda is. இப்ப ஆண்டவருடைய திட்டம் நம்மள ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்கிறது. Repentance should take place in people's heart. ஜனங்களுடைய இருதயத்துல அந்த மனந்திரும்புதலின் அனுபவம் இருக்கணும். Why do you do, whether it is, I told you, not only preaching, worshiping, even when you're decorating, when you're making tea, your agenda is, I must to wipe away tears, worries, oppression, burdens, yokes, fear from people who come to the house of God. இப்போ நீங்க எந்த ஊழியம் செய்து கொண்டு இருந்தாலும் அது ஒரு டெக்கரேஷனா இருக்கலாம் இல்ல கிச்சன் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், எதுனாலும் நீங்க என்ன நினைக்கணும், நான் ஜனங்களுடைய துக்கத்தை, ஜனங்களுடைய காரியங்களை, ஜனங்களுடைய வலிகளை என்னுடைய ஊழியத்தின் மூலம் நான் போக்கணும். People in the ministry, our work is to wipe away tears and worries and fear. இப்போ ஊழியத்துல இருக்கிற நம்மளுடைய வேலை என்னன்னா ஜனங்களுடைய கண்ணீரை, ஜனங்களுடைய துக்கங்களை, ஜனங்களுடைய இருதய பாரங்களை நம்ம நீக்கணும். Then we are here to bring healing physically, emotionally and mentally to others. அது மாத்திரம் இல்ல, நம்ம ஜனங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற சுகவீனங்களை நம்ம சுகத்தை கொண்டு வரணும். இல்ல அவங்களுடைய சிந்தனையில சுகம் வேணுமா, அதுல எல்லாத்துலயும் சுகத்தை கொண்டு வருகிறவர்களாக நம்ம இருக்கணும். To bring deliverance into people's lives. ஜனங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வருகிறவர்களாக இருக்கணும். There will be ancient spirits, evil spirits chasing our destiny to bring deliverance in people's life. சில வேளையில மூதாதையர்களுடைய காரியங்கள், ஆவிகள் இல்ல பரம்பரையா வருகிற காரியங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம் சில பேர். அதுல இருந்தெல்லாம் ஜனங்களை நம்ம விடுதலை செய்யணும். What is God's agenda? To bring love, to bring the good news of love, compassion and family atmosphere. ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய ஊழியத்துக்கு என்ன, அவருடைய அன்பை, அவருடைய மனதுருக்கத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. What is God's agenda? To bring the glory of God. ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய மகிமையை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே நம்ம கொண்டு What is God's agenda? To bring fire on our prayer altars. ஆண்டவருடைய திட்டம் என்ன, நம்மளுடைய பலிபீடத்தில் ஆண்டவருடைய அக்கினியை கொண்டு வருகிறது. What is God's agenda? To bring restoration in people's lost life. அப்ப நம்ம ஆண்டவருடைய அஜெண்டா என்னது, ஜனங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன தொலைந்த காரியங்களை மறுபடியும் பெற்றுக் கொடுக்கிறது. To cleanse people from the world. ஜனங்களை உலகத்திலிருந்து அவங்களை கழுவி எடுக்கிறது. And the last agenda of God is to prepare everyone for the rapture coming of Jesus Christ. ஆண்டவர் கொடுக்கிற கடைசி திட்டம் நம்மளுக்கு என்னன்னா, எல்லாரையும் அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்துகிறது. So keeping all this in mind, we run the race, we work for the kingdom. இப்போ இந்த எல்லாவற்றையும் நம்ம மனதில் வைத்துக்கொண்டு நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம ஓடணும், ஆண்டவருக்கு சேவை செய்யணும். What is ministry? Ministry is love. ஊழியம்னா என்ன? ஊழியம்னா அன்பு. Why do we say ministry is love? ஏன் ஊழியம்னா அன்புன்னு சொல்றேன்? Because 1 John chapter 4:7-12. ஏன்னா 1 யோவான் 4வது அதிகாரம் 7ல இருந்து 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம்னா, ஒரு பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான்.
Yeah, but please read. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. So here let me read 1 John chapter 4 7 to 12. Dear friends, let us love one another, for love comes from God. Everyone who loves has been born of God and knows God. Whoever does not love does not know God, because God is love. That is why when we do ministry, it is out of love. அப்போ ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறாருன்னு இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால தான் நம்ம ஊழியம் செய்யறப்போ அன்பாலேயே நம்ம அதை எல்லாவற்றையும் செய்யணும். For example, we are not only prayer. For example, we are decorating, we are setting the hall. It is all we do it with love. இப்போ நம்ம எந்த ஊழியம் செய்தாலும் அதுல நம்ம அன்போடு நம்ம செய்யணும். No, otherwise sister is going to shout at me. No, we do it out of love for God and love for people. இப்போ நீங்க நினைக்க கூடாது நான் இந்த காரியத்தை செய்யலைன்னா சிஸ்டர் என்ன திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. ஆனா ஜனங்க மேல ஒரு ஆசையோட ஒரு அன்போட நம்ம அந்த காரியங்களை செய்யணும். So anything that we do it with our full ability, full skill, full knowledge and full of love. இப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் ஒவ்வொரு காரியமும் முழு அன்போட, நமக்கு இருக்கிற முழு தாளந்தோட, நம்மளுக்கு இருக்கிற முழு பெலனோட நம்ம அதை செய்யணும். And in the ministry we function together as one body. ஊழியத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரே சரீரமாக நம்ம ஒவ்வொருத்தரும் ஒண்ணா வேலை செய்யணும். Ephesians chapter 4 verse 4, it says there is one body and one spirit, just as also you were called in one hope of your calling. எபேசியர் 4:4 நம்ம வாசிக்கலாம். உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. So there is one body, one spirit. இப்போ ஒரு சரீரம் ஒரு ஆவி. Through the blood of Jesus we are all united as one body and one spirit. இயேசுவுடைய இரத்தத்தின் நிமித்தம் நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாகவும் ஒரே ஆவியாகவும் இருக்கிறோம். Paul explains it beautifully in 1 Corinthians chapter 12 11 to 30. பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 12-11வது வசனத்துல இப்படியாக சொல்லியிருக்கிறார். We are going to read, all of you take that, and we are going to read how we are going to function together. இப்போ நம்ம எல்லாரும் அதை சேர்ந்து வாசிக்கலாம். ஏன்னா அதுல குறிக்கப்பட்டிருக்கு எப்படி நம்ம வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. Christ is the head. Let me read in English. One body and many parts. ஒரு சரீரம் அநேக அவயவங்கள். The body is a unit, though it is made up of many parts, and though all its parts are many, they form one body. You just explain it. அநேக அவயவங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே சரீரத்தோட இணைத்திருக்கிறாருன்னு இதுல நம்ம பார்க்கிறோம். So all of us who are washed by the blood of Jesus, we are one body, one family in Christ. ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம அனைவரும் ஒரே சரீரத்துல ஒரே ஆவியில நம்ம இணைந்திருக்கிறோம். So we 13, for we were all baptized by one spirit into one body. இப்ப நம்ம 13வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒரே ஆவியினால நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் ஒரே சரீரத்தினால. Number 14, now the body is not made up of one part but of many. If the foot should say, because I am not a hand, I do not belong to the body, it would not for that reason cease to be part of the body. And if the ear should say, because I am not an eye, I do not belong to the body, it would not for that reason cease to be part of the body. If the whole body were an eye, where would the sense of hearing be? If the whole body were an ear, where would the sense of smell be? But in fact, God has arranged the parts in the body, every one of them, just as He wanted them to be. If they were all one part, where would the body be? As it is, there are many parts but one body.
And then to if you keep okay, let me read. The eye cannot say to the hand, I don't need you, and the head cannot say to the feet, I don't need you. On the contrary, those parts of the body that seem to be weaker and are indispensable, and the parts that we think are less honorable, we treat with special honor. And you know, if you read, then 25 says, so that there should be no division in the body, but that in parts should have equal concern for each other. If one part suffers, every part suffers. Okay, let me tell you. You know, in our body, if the hand is suffering, if the right hand is suffering, the left hand helps. இப்போ நம்மளுடைய சரீரத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு இடது கை வந்து ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா நம்ம வலது கை வந்து அதற்கு உதவிக்கு நம்ம போவோம். If one of the finger is cut, the other fingers do the job. இல்ல ஒரு விரல் வந்து அடிபட்டு கட்டாய் இருக்குன்னா மற்ற விரல்கள் மற்ற வேலைகளை செய்யும். So in the body of Christ we all function together. அப்போ அதே போல தான் ஆண்டவருடைய சரீரமான சபையிலயும் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி நம்ம வேலை செய்யணும். To do one mission, that is God's project, God's agenda. ஒரே ஒரு நோக்கம் தான் ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம ஆண்டவருடைய அஜெண்டாவை நம்ம செய்யணும். When the function slows down, the work of God slows down. நம்ம வேலை செய்ய நம்ம குறைஞ்சிட்டோம்னா ஆண்டவருடைய திட்டமும் செயல்படுகிறதுல குறைஞ்சிரும். We share our responsibilities. ஆண்டவருடைய அந்த திட்டத்துல நம்ம अनेक பொறுப்புகளை நம்ம ஷேர் பண்ணி செய்றோம். For example, if the electric drum doesn't work, the bongos will play. உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் ட்ரம் வேலை செய்யலனா bongoஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். We should never stop the glory of God to come and touch people. ஆண்டவருடைய மகிமை இறங்கி ஜனங்களை தொடுகிறத நம்ம என்னைக்கும் தடை பண்ண கூடாது. The flow of the Holy Spirit should not be stopped. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஃப்ளோவை நம்ம நிப்பாட்ட கூடாது. So we are going to in every area we are going to function together as one body, and who is the head of the body? Jesus Christ. எல்லா ஏரியாலயும் எல்லா காரியத்திலயும் நம்ம ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யணும். நம்ம எல்லாத்துக்கும் மேல முதலாவது பெரிய அதிகாரம் யாரு? இயேசு. Who does God choose? யார ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார்? Ephesians chapter 1 verse 4 to 6. எபேசியர் 1வது அதிகாரம் 4 ல இருந்து 6 வசனம். First 2 Timothy 1 chapter 1 verse 9. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். God chooses people by his grace. ஆண்டவர் ஜனங்களை அவருடைய வெறும் அவருடைய கிருபையின் நிமித்தம் தெரிந்து கொள்கிறார். God doesn't check DBS, God doesn't check any of our details. God chooses us for his work just because of his grace. ஆண்டவர் நம்மளுடைய டிபிஎஸ் செக் பண்றது கிடையாது, எந்த ஒரு காரியத்தையும் செக் பண்றது கிடையாது. அவருடைய கிருபையின் நிமித்தம் மாத்திரமே அவருடைய ஊழியத்துக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். 2 Timothy chapter 1 verse 9. 2வது தீமோத்தேயு 1ல இருந்து 1வது வசனம் வாசிக்கலாம். 9. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். Who has saved us and called us to a holy life, not because of anything we have done, but because of his own purpose and his grace. Just because of his grace we are doing his work. அவருடைய வெறும் அவருடைய கிருபையின் நிமித்தம் அவருடைய ஊழியம் நம்ம செய்கிறோம். Number 2, இரண்டாவது, God chooses people for his ministry he just to show that he can use anyone for his agenda. இரண்டாவது காரியம், ஆண்டவர் யாரனாலும் தெரிந்து கொள்கிறார். எதுக்குன்னா யார வேணாலும் அவர் தெரிந்து கொண்டு அவருடைய மகிமையை அவர்கள் மூலமாக விளங்கச் செய்யலான்னு காட்டுகிறது. God chooses because of his pure grace. அவருடைய வெறும் அவருடைய கிருபையின் நிமித்தம் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். God could have chose anybody for Potter's Palace ministry as a he chose me not because I am good, not because my prayer life, not because I am Pastor Abraham's wife, just because of his grace. ஆண்டவர் பாட்டர்ஸ் பேலஸ் மினிஸ்ட்ரிக்கு பாஸ்டர் யாரை வேணாலும் தெரிந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவருடைய என்ன வேறு நல்ல ஸ்கில்டா இருக்கிறனோ இல்ல பாஸ்டர் ஏப்ராமுடைய மனைவின்றனாலயோ என்னை தெரிந்து கொள்ளார். அவருடைய முழு கிருபையின் நிமித்தம் என்னை தெரிந்து கொண்டார். There are reverends, there are learned people more than me. I have no knowledge of theology
like in diploma or in degree, yet he chose me just because of his grace. என்னை விட அதிகமாய் வேதத்துல ஞானமுள்ளவர்கள் இல்ல வேதத்தை சரியாக படித்தவர்கள் அநேகர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டது அவருடைய கிருபையின் நிமித்தம். Number 2, he chooses just to show people that he can use anyone to complete his will, complete his agenda. இரண்டாவது காரியம் ஆண்டவர் ஏன் நம்மளை தெரிந்து கொள்கிறார்னா யாரை வேணாலும் அவர் தேர்ந்தெடுத்து யாரை வேணாலும் உபயோகப்படுத்தி அவருடைய திட்டத்தை அவருடைய செயலை அவர்கள் நிமித்தம் செயலான காட்டுகிறதற்காக. 1 Corinthians chapter 1 26 to 31. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும். Please read. I always read this. I love this verse. He doesn't, if it was some higher authority who has to choose me, they will never choose me because I have no qualification whatsoever according to the worldly standards. But he just chose me just by his grace. And number 2, just to say that I can use anyone to do my work. இப்போ உலக பிரகாரமான ரீதியில நம்ம பார்த்திருந்தோம்னா ஒருத்தவங்க என்னை தெரிந்தெடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் முதலாவது அவருடைய கிருபை நிமித்தம் தெரிந்து கொண்டாரு. அதற்கு இரண்டாவது யாரை வைத்து யாரை உபயோகப்படுத்தினாலும் படுத்தியும் அவருடைய மகிமையை விளங்க பண்ணலான்னு காட்டுகிறதற்கு தெரிந்து கொள்கிறார். And every day I am learning, and every day God teaches me. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு, டீச் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் நான் படித்து கொண்டிருக்கிறேன். Let's read 1 Corinthians chapter 1 26 to 31. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26ல இருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். Let me read. Brothers, think of what you were when you were called. Think of our past. Not many of you were wise by human standards. Not many were influential. Not many were of noble birth. But God chose the foolish things of the world to shame the wise. God chose the weak things of the world to shame the strong. He chose the lowly things of this world and the despised things and the things that are not to nullify the things that are, so that no one may boast before him. It is because of him that you are in Christ Jesus. Hallelujah. Who has become for us wisdom from God. That is our righteousness, holiness and redemption. Therefore, as it is written, let him who boasts boast in the Lord. The Bible says that he chose somebody weak like us to prove strong people that I can use anybody to bring my glory. வேதம் சொல்லுகிறது நம்மளை ஆண்டவர் ஏன் தேர்ந்தெடுத்து கொண்டார்னா ஞானமுள்ளவர்களை நம்மளை விட பலமுள்ளவர்களுக்கு காட்டுகிறதற்கு நான் யாரை வேணாலும் பயன்படுத்தி என்னுடைய மகிமையை விளங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காட்டுகிறதற்காக அவர் அப்படி செய்கிறார். I take my worship team, the full team as an example. None of us we are qualified singers or musicians. We were never in great opera team. But when our children sing, the glory of God comes and fills the temple of God, just to show that I will use anybody and everyone. So it is God who chooses, God who appoints.
இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய choir பிள்ளைங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாங்க யாரும் முறையா சங்கீதத்தை படிச்சுட்டு வந்தவங்க கிடையாது, இல்ல அதற்குரிய ஒரு ஃபேமிலியில இருந்து வந்தது கிடையாது. ஆனா ஆண்டவர் வந்து இந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவங்க பாடுறப்போ ஆண்டவருடைய மகிமையை ஊற்றுகிறார். அதை எது காட்டுக்குதுன்னா ஆண்டவர் யாரை வேணாலும் உபயோகப்படுத்தி அவருடைய மகிமையை விளங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக. Jesus went for one soul, one person to Samaria to meet the woman of Samaria. ஆண்டவர் ஒரே ஒரு ஆத்மாவுக்காக சமாரியா வரைக்கும் போவாரு, அந்த ஒரு ஆத்மாவை பார்க்கிறதுக்காக. My dear people of God, you have to reach out to people even if it is only just one person. Sometimes in our prayer groups we can have only one person, but always remember Jesus went to Samaria for one Samaria woman that she will be saved. அதனால நீங்க நினைவு வச்சிருங்க, சில வேளையில ஜெபத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் காணப்படலாம், ஆனா நீங்க என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவ்வளோ தூரம் சமாரியா வரைக்கும் ஒரே ஒரு ஸ்திரீயை சந்திக்கும்படியாய் ரட்சிக்கும்படியாய் அவர் பயணம் பண்ணாரு. God is going to use all of you not only in the church but to reach people, one person who is sick, one person who is going through problem, one person who has so many burdens, one person who is who needs comfort. God is going to reach you not inside the church but outside the church as well. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் வெறும் சபைக்குள்ள மாத்திரம் கிடையாது, வெளியில ஒருத்தர் சிக்கா இருக்கிறாங்களா, இல்ல இந்த பாரத்தோட இருக்கிறாங்களா, கவலையோட இருக்காங்களா, அவங்க எல்லாரையும் சந்திக்கும்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். Jesus during his entire ministry, his love for people never changed. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த அத்தனை நாட்கள்லயும் ஜனங்கள் மேல இருந்த அன்பு என்னைக்கும் மாறினது கிடையாது. His servanthood for people never changed. ஜனங்களுக்கு சேவை செய்கிறதுல இருந்து இயேசு கிறிஸ்து தவறவே இல்லை. It was constant and consistent. அது என்னைக்கும் ஒரே மாதிரி ஒரே அளவுல என்னைக்கும் நிரந்தரமாக இருந்திருக்கிறது. So what do we learn from Jesus's ministry? அப்ப இயேசுவுடைய ஊழியத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? We don't despise even if it is just one person. We reach out. ஒருத்தர் இருந்தா கூட அதை நம்ம பட்சமாக எண்ணக்கூடாது, அதற்காக நம்ம ஊழியம் செய்யணும், அந்த ஒரு நபருக்காக. Sometimes we feel, oh, we don't have enough, but God expects, he tests whether we can go an extra mile for one person. சில வேளையில நம்ம கிட்ட அந்த காரியங்கள் இருக்காது, இயேசு நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாரு, நம்ம அந்த ஒரு நபருக்காக எக்ஸ்ட்ரா தூரம் போறோமா அப்படின்னு பாப்பாரு. Extra mile, say extra mile. Extra mile போறோமான்னு பாப்பாரு. Jesus ministry was always extra mile. இயேசுனுடைய ஊழியம் என்னைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மைலா இருந்துச்சு. Extra mile to comfort people. Extra mile போய் ஜனங்களை ஆறுதல் படுத்துறது. You know, when the soldiers came to arrest Jesus in the garden of Gethsemane, இயேசுவை பிடிக்கிறதுக்கு அந்த பொற்சேவகர்கள் வந்தப்போ அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு, before his crucifixion, அவருடைய சிலுவையில் அறையப்படுகிறதுக்கு முன்பாக Peter took his sword and cut the soldiers' ears. பேதுரு என்ன பண்ணுவாரு, அந்த சோல்ஜருடைய காதை வெட்டி விடுவாரு. Even in his moment of agony, pain, fear, he ministered to people by healing the ears. அவருடைய அந்த கடினமான வேதனையான அந்த வேளையில கூட அவர் அந்த நபருக்கு சுகத்தை கொடுத்து அவருக்கு ஊழியம் செய்தார், When Jesus was hanging on the cross, excruciating pain, excruciating bleeding from his body, no strength. இயேசு கிறிஸ்து சிலுவையில அவ்வளவு கோரமான ஒரு வலியிலையும் வேதனையிலையும் அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில கூட he saved the thief hanging on one of his sides. அவருடைய பக்கத்துல இருந்த அந்த திருடனை, அந்த கள்ளனை அவர் ரட்சித்து கொண்டார். So even in our painful moments, we don't stop to serve God and to serve people. நம்மளுடைய வேதனை, நம்மளுடைய துக்கத்தின் நேரத்துல கூட நம்ம நிப்பாட்டிர கூடாது, ஜனங்களுக்கு சேவை செய்யறது. Jesus ministry was extra mile. Extra mile. இயேசுனுடைய ஊழியம் அப்படிதான் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா மைலா இருந்துச்சு. His all through, you know, people were 1 week before people were shouting Hosanna, Hosanna. Next week the same people from their mouth saying crucify him, crucify him. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஜனங்க எல்லாரும்
அவரை பாடுனாங்க. அதே ஜனங்க தான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவரை சிலுவையில அடிங்கன்னு சொல்லி கூச்சல் But போட்டாங்க. his love for people never changed. ஆனா இயேசுனுடைய அன்பு ஜனங்களுக்காக என்னைக்கும் மாறினது கிடையாது. He still went to the cross and died for the same people who cried, crucify him, crucify him. அவரை சிலுவையில அறையுங்கன்னு சொன்ன அதே ஜனங்களுக்காக அவர் சிலுவைக்கு போய் அவர் மரித்து அவர்களுக்கு இரட்சிப்பை கொண்டு வந்தார். Whenever our ministry becomes wobbly, whenever it is under turmoil, remember the example of Jesus. எப்பெல்லாம் நம்மளுடைய ஊழியம் ஒரு மாதிரி நிலை தவறுன மாதிரி காணப்படுகிறதோ, ஆடுற மாதிரி காணப்படுகிறதோ, அப்பெல்லாம் இயேசுவை குறித்து நீங்க நினைச்சுக்கோங்க. இயேசு சுவாமி செஞ்ச ஊழியத்தை நினைக்கும் போது நம்மளும் அதே மாதிரி நம்மளுடைய மனசு மாறி நம்ம ஊழியம் செய்ய ஆரம்பிப்போம். So today we are going to give ourselves, rededicate, or we are going to be filled with the zeal for the house of God. இன்னைக்கு கூட நம்ம மறுபடியும் நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். அதே அந்த வைராக்கியம் நம்மளுக்குள்ளாக வரணும்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். We are going to pray now. நம்ம ஜெபிக்க போகிறோம்.